ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் கேன்வான்னு டைப் பண்ணுங்கள். CANVA கேன்வான்னு டைப் பண்ணிங்கன்னா ஆப் வரும். அதில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வா உள்ளே போனீங்கன்னா இது நெட்வொர்க் கண்டிப்பாக தேவை. ஸோ நெட் ஆனில் இருக்கட்டும். கேன் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி என்ன ஆட் வந்துச்சுன்னா கேன்சல் கொடுத்துருங்க. தென் இப்போ இந்த கண்டிஷன்ஸில் நிறைய டெம்ப்ளேட்ஸ் காமிக்கும். நிறைய ப்ரீ டிஃபைன்டு ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தது இருக்கும். அதை நம்ம வந்து எடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அது மாதிரி. ஸோ இது மாதிரி நிறைய வரும். அதில் ஒரு போஸ்டர் ஒரு A4 சைஸ் ஏற்ற மாதிரி போஸ்டரில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சதான ஒரு ப்ளைனாக இருக்கிற ஒரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மாதிரி லோட் ஆகிட்டு பிறகு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் வரும். ஸோ இது எக்ஸ்டர்னலாக இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ணிடலாம். இது மாதிரி காமிக்கிற மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி க்ளீன் ஆகிடணும். க்ளீன் ஆகிட்ட பிறகு இதில் எலமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே சர்ச் பார் இருக்கும். சர்ச் பாரில் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டார் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணுறோன்னு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டாருக்கான ஃப்ளாஷ் கார்டு செய்ய போகிறோம். ஸோ நிறைய ஸ்டார்ஸ் வரும். இப்போ இதில் ப்ரீமியம் இல்லாத நார்மல் ஸ்டார்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ எந்த இமேஜ் வேணுமோ மாதிரி அதை பிக் பண்ணி ஸோ இது மாதிரி பிக் பண்ணிட்டாலே இதில் வந்துடும். இதில் வந்த உடனே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிகாஸ் பிளாக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் அவுட்லைன் கொடுத்து கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த எஞ்சி கார்னரில் வந்து கொஞ்சம் இஸ்திங்கன்னா வந்துடும். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம சைஸ் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸும் பண்ணிக்கலாம். ஸோ சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டில் ஃபுல்லாக வர மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதில் டெக்ஸ்ட் என்ன நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்ன்ற ஃபார்மேட் கொடுத்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். சூஸ் யுவர் டிசைன்ஸ், அதாவது உங்களுக்கு தேவையான டிசைன்ஸை நீங்கள் இருந்து எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ உங்கள் சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸோட எதனா ஒரு இமேஜ் போட்டு நீங்கள் ஃப்ளாஷ் கார்டு செய்யலாம். இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்கன்னா மேப். ஸோ அது மாதிரி இது மாதிரி பண்ணிவிட்டு அந்த மேலே ஆரம்ப காமிக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் டைரெக்டாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் ஃபுல்லாக. இப்போது இது மாதிரி ஒரு காமிச்சிட்ட பிறகு என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ டவுன்லோட் ஆகிட்ட பிறகு அது டேரெக்டாக உங்கள் கேலரியிலே ஷோ ஆகிடும். நீங்கள் கேலரியில் சேவ் பண்ண இடத்துல போய்ட்டு நீங்கள் பார்க்கலாம் எங்கே இருக்குன்றது. உங்கள் கேலரியில் நார்மலாக ஸ்லோ ஆகிடும். இப்போது இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இது ஒரு பேட்டர்னாக கட் பண்ணணும். இது எப்படின்றத நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ வேறு ஒன்று பார்க்கலாம். இப்போ ஃப்ளவர் அப்படின்னு ட்ரை பண்ணேன்னா ஃப்ளவரோட நிறைய இமேஜஸ் வரும். அது வந்து கிராஃபிக்ஸில் இருக்கும், ஃபோட்டோஸில் இருக்கும், ஃப்ரேம்ஸில் இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி கிராஃபிக்ஸ்லேருந்து எடுங்க. அப்போ தான் அவுட்லைன் கரெக்டாக வரும். ஃபோட்டோஸில் எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோஸோட ஃப்ரேமில் வந்துடும். ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ்லேருந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இமேஜை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளவர் வேணும்னா அந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு தேவையான சைஸை நம்ம இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். இப்போது சென்டர் ஆஃப் தி இமேஜில் இருந்தால் தான் ஒரு A4 சைஸுக்கான சைஸ் வரும். ஸோ இது மாதிரி சென்டரில் வச்சுட்டு நம்ம அதே மாதிரி டவுன்லோட் கொடுத்துடலாம். நம்ம சைஸ் வந்து அலைன்மெண்ட் இருக்கணும், கரெக்டாக அந்த ஷீட்டுக்குள்ளே வர மாதிரி பண்ணிக்கோங்க. முதலாவது எக்ஸஸாக இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போது சைஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி எக்ஸஸாக பண்ணியிருக்கோம். இப்போது இதை வந்து நம்ம டவுன்லோட் கொடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணல. ஸோ அதே மாதிரி இதுவும் டவுன்லோட் ஆகிடும். இது மாதிரி நம்ம தேவையான பேட்டர்ன்ஸ் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து மேப் சோஷியல் ஏற்ற மாதிரி மேப் அவுட்லைன் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேப் அவுட்லைன் அப்படின்றது வரும். இப்போது மேப் அவுட்லைன் இன் இந்தியா அப்படின்னு போட்டேன். ஸோ மேப்புக்கான இமேஜ் மாதிரி நிறைய வரும். இமேஜில் இருக்கும், கிராஃபிக்ஸில் இருக்கும், ஃபோட்டோஸில் இருக்கும், ஃப்ரேம்ஸில் இருக்கும், எல்லாத்துலேயுமே மேப் வரும். மோஸ்ட்லி நம்ம இதில் சூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், கிராஃபிக்ஸில் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதான் பெட்டர். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரோன்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அது டவுன்லோட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரோ இல்லாத நார்மல் வெர்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எடுத்துக்கிறோம். இந்த மேப் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துருச்சு. சைஸ் அதே மாதிரி தான். நம்ம 3 மாடல்ஸ் இதில் பண்ணியிருக்கோம். இதில் வந்து சைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம். அப்போ தான் அந்த மேப்போட சைஸ் வரும். இப்போ இதுக்குள்ளே உங்கள் ஃப்ளாஷ் கார்டுக்கான கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பேட்டர்ன்ஸ் நீங்கள் போட்டு கண்டினியூஸ் சார்ட்டாகவும் ரெடி பண்ண முடியும். ஃப்ளாஷ் கார்டு மட்டும் இல்லை, கண்டினியூஸ் சார்ட்டாகவும் இதெல்லாம் நம்மளுக்கு பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் போட்டு அது பின்னாடி ரிப்பன் ஒட்டி கண்டினியூஸ் சார்ட்டாக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டா இது வந்து ஆல்ரெடி டவுன்லோட் சொன்ன ஆப்ஷன் மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான். ஈஸி, எல்லாராலையும் பண்ண முடியும். ஒவ்வொரு டிசைன்ஸையும் உங்களுக்கு எது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம இது கேன்வால் எப்படி பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். மொபைல் ஃபோன்லேயே பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம பண்ணி வச்சுருந்தது. ஸோ இது மாதிரி இதெல்லாமே கேன்வால் பண்ணது தான். ஸோ ஒவ்வொரு பேட்டர்னான டிசைன்ஸையும் அந்த ஷீட்டில் இது மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இது மாதிரி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5-6 போட்டிருக்கும். ஃப்ளவர், அப்புறம் மேப்பு, அப்புறம் ஸ்டார், இதெல்லாம் போட்டிருக்கும். இதெல்லாம் ஃப்ளாஷ் கார்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கண்டினியூஸ் சார்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சில பல பேட்டர்ன்ஸை நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டட் போட்டாலே போதும். ஏன்னா நம்ம சும்மா ரஃப் யூஸுக்கு தானே, இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தான் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு சார்ட் பேப்பர்லேயோ கார்ட்லேயோ ஒட்டிட்டு அதை வச்சு நம்ம அவுட்லைன் கட் பண்ணி நம்ம ஃப்ளாஷ் கார்டையும் கண்டினியூஸ் சார்ட்டையும் ரெடி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் அநேக வீடியோஸ் வந்து நம்ம ஃப்யூச்சரில் போடுவோம். டிஎல்எம் ரிலவெண்ட்டாக மட்டும் இல்லாமல் நிறைய வேஸ்ட்டு திங்கை வச்சு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம போடுவோம். உங்களுக்கு எதை பற்றியான ஐடியாஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடியோஸ் போடலாம். மோஸ்ட்லி நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ அதில் போய் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக வேணுமோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸை பாருங்கள். தென் ஈஸி மெத்தடில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதுக்கான டிசைனுக்கான ப்ரொசீஜரையும் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் நம்ம போடுவோம். இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணலான்றதையும் நம்ம இனிமேல் ஃப்யூச்சரில் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் அப்கமிங் அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.